ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. நம்ம எல்லாம் அதை சாதாரணமாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். குழந்த பிறந்தோன்னே விட்டமின்ஸ் டானிக்லாம் டாக்டர் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க? குழந்த நல்லா தானே இருக்குது, ஆரோக்கியமாக தானே இருக்குது, ஆக்டிவாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விட்டமின் டானிக்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். சில நேரத்தில் மறந்துடுறோம். குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் வந்து எல்லா விட்டமின்ஸும் நம்ம கொடுத்தாகணும். ஆனால் அதுங்க அந்தளவுக்கு சாப்பிடவும் சாப்பிடாதீங்க, உடம்பு சரியில்லைன்னா சுத்தமாக சாப்பிடாதுங்க. ஸோ இதனால் அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாகலாம். 5 வயசுக்குள்ளே நம்ம கொடுத்தே ஆகணும். சில சத்துக்களை கொடுக்காம விட்டோம் அப்படின்னா நார்மல் வெயிட்டை விட கம்மியாக இருப்பாங்க, நார்மல் ஹைட்டை விட கம்மியாக இருப்பாங்க. ஞாபக சக்தி குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகலாம், மூளை வளர்ச்சி கூட அது பாதிக்கலாம். ஸோ அதனால் டாக்டர் சொல்கிற சில விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. மறந்துடும். சில பேரண்ட்ஸ் வந்து 2 நாள் கொடுப்போம், 3 நாள் கொடுப்போம், அதுக்கப்புறம் மறந்துடும். விட்டமின்ஸ் டானிக்கை பொறுத்த வரைக்கும் மறக்காமல் கண்டினியூவாக கொடுக்கறது தான் அது வந்து பெனிஃபிட் அதிகம். நம்ம விட்டு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது கொடுக்கறது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் டாக்டர் கொடுக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். அப்படி நினைக்காம குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன விட்டமின்ஸ் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டினியூவாக கொடுங்க. ஒருவேளை அந்த விட்டமின் தீர்ந்துருச்சு அப்படின்னா திரும்ப என்ன கண்டினியூ பண்ணணும், இல்லை நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. குழந்தையோட பையனுக்கு ஜயானுக்கு டாக்டர் கொடுக்க சொன்னது மல்டி விட்டமினும் அயன் டானிக்கும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஜயானுக்கு கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்கனால அயன் டானிக் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நிறையா மாம்ஸ்க்கு விழிப்புணர்வு இல்லை, தெரியல. கண்டிப்பாக ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.